வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேரளாவில் ஓணம் பண்டிகை இப்போ முக்கியமாக இடம்பெறுற ஒரு பாயசம் ரெசிபி பார்க்கலாங்க. அடப்பிரதமன் சூப்பராக எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ரெடிமேடாக பேக்கெட்டில் வைக்கிற அடைப்பிரதமன் வச்சு தாங்க இந்த பாயசம் செய்திருந்தேன். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது ஒரு கப் அளவு எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காயும் எடுத்துப்போம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த அடை பீசஸில் இதில் போட்டுட்டு ஸ்டவ் பண்ணி இறக்கி வச்சுக்கலாங்க. இது கொதிக்கிற தண்ணியிலே போட்டுடுவோம். சுடு தண்ணியிலே நல்லா ஊறட்டங்க. நம்ம மூடி வச்சுருவோம், இறக்கி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பாகு தயார் பண்ணிக்கலாங்க. 1 கப் இல்லைன்னா 1.25 கப் அளவு பொடித்த வெல்லம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இது நல்லா கரைஞ்சதை வடிகட்டிக்கலாம். இந்த தேங்காயை துருவி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 பாலாக நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுப்போங்க. முதல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு முதல் பாலும் நம்ம அரைச்சிட்டு இது போல் பிழிஞ்சு எடுத்துருவோம். ஒரு 3/4 டம்ளர் முதல் பால் வந்ததுங்க. பாதி தேங்காய் சக்கையை நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2வது பாலை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதிலே ஒரு அரையிலேருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதே வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். இப்போ முதல் அப்புறம் 2வது பாலும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. டம்ளரில் எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த அடையும் நல்லா ஊறிடுச்சு. 30 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் வடியை விட்டுட்டு 2-3 தடவை நம்ம நார்மல் வாட்டர் பச்சை தண்ணியிலே கழுவிடுவோம். இது போல் மேலே அப்படியே ஊற்றிட்டா நம்ம ஸ்டிக் ஆகாமல் இருக்குங்க, ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வரும். அதுக்கு தான் இந்த தண்ணி ஊற்றுறோம். 2-3 தடவை நல்லா ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய் துண்டுகள் போட்டு வறுத்துக்கலாங்க. இந்த துண்டுகள் போட்டால் நல்லா அந்த பாயசம் நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக இருக்குங்க. வறுத்து எடுத்து வச்சுருவோம். இதிலே முந்திரி ஒரு 10, திராட்சை ஒரு 10 இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த அடப்பிரதமன் போட்டு ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் பண்ணிவிட்டு உடனே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ பாயசம் வைக்கிற பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த வெள்ளைப்பாகை ஊற்றிப்போம். கூடவே நம்ம நெய்யில் வறுத்த அடைப்பிரதமன் அதையும் அடைகளை இதில் போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த வெல்லமும் இந்த அடைகளும் நல்லா சேர்ந்து ஒன்று போல் நல்லா கொஞ்சம் லைட்டாக அதுக்குள்ளே திக்காகிடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ திக்காகிடுச்சு. இப்போ 2வது பால் அதை ஊற்றிட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு இதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்துட்டு இப்போது நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முதல் பால் அதையே ஊற்றிட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ லைட்டாக இப்படி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகள், முந்திரி, திராட்சை எல்லாமே இந்த பாயசத்து மேலே அப்படியே போட்டுருவோங்க. சூப்பரான அடைப்பிரதமன் தயாராகிடுச்சுங்க. பாலாடை பிரதமன். கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்போ எல்லாருமே இந்த பாயசம் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்டான இந்த பாயசம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாயசம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோ சில்லுன்னு கொடுக்கலாங்க, சர்வ் பண்ணலாம். இல்லை சூடாகவோ டம்ளரில் ஊற்றி கொடுக்கலாம். நீங்களும் இந்த பாயசம் ஒரு முறை அடப்பிரதமன் பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.